ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஓரிரு நாட்களே சட்டம் ஒழுங்கு எந்த நிலை இருக்கு என்பதை நாம் தீர்மானிக்க இயலாது. சட்டம் ஒழுங்கிலே மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக எந்த அரசு இருந்தாலும் அதை வலியுறுத்தி வரக்கூடிய கட்சியாகத்தான் நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கிறது. அந்த வகையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்திருந்தாலும் கூட அதையும் தடுத்து நிறுத்தும் பொருட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அதிகாரிகளிடத்தில் வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய காலங்களிலே அதை முழுமையாக சரிப்படுத்தக்கூடிய வகையிலே நிகழ்வுகள் இருக்கு. ஏற்கனவே கடந்த ஆட்சிகளிலே 3.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு அது பெறப்பட்டு வருகிறது. இங்கே சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாய மக்கள் சுமார் 7% இருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலே கடந்த ஜனவரியிலே கும்பகோணத்தில் நடைபெற்ற மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாட்டிலே அந்த இடஒதுக்கீட்டை 5% உயர்த்தி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் அப்போது விடுத்திருந்தோம். இப்போது மாற்றத்தை விரும்பி ஒரு புதிய ஆட்சி இங்கே அமைந்திருக்கிறது. அந்த ஆட்சியிலே பங்குதாரர்களாக நாங்களும் சேர்ந்திருக்கிறோம். அந்த வகையிலே சமுதாயத்தினுடைய கோரிக்கையை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சரிடத்தை எடுத்துரைத்து அதை 5% உயர்த்தி தர வேண்டும் என்ற முயற்சியை வெகு விரைவில் மேற்கொள்வோம். வக்ஃபு சொத்துக்களை பொறுத்தவரை அது சரியான முறையில் மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பல்வேறு திட்டங்கள் ஒன்றிய அரசாலும் மாநில அரசாலும் அமல்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வக்ஃபு சொத்துக்களை பதிவேற்றக்கூடிய வகையிலே உமீத் என்ற ஒரு போர்ட்டல் இயங்கி வருகிறது. வரக்கூடிய ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்குள் வக்ஃபு சொத்துக்கள் அனைத்தையும் அதில் பதிவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை தொடர்ச்சியாக நாங்கள் வைத்து வருகிறோம். 6ஆம் தேதிக்குள் பதிவேற்றப்பட்ட சொத்துக்களை முழுமையாக காப்பாற்றப்பட வேண்டும் என்றும் அதற்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ச்சியாக நாம் வைத்திருக்கிறோம். அதனை குறித்து ஒன்றிய அரசிடமும் நாம் கலந்து ஆலோசித்து மாநில அரசிடமும் நம்ம கோரிக்கை எடுத்துரைத்து அதை பாதுகாப்பதற்கு முழுமையாக இந்த அமைச்சகம் ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேகதாது அணையை எந்த வகையிலும் கட்டிவிடக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நலனை பாதிக்கும் என்று தொடர்ச்சியாக தமிழக மக்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குரலை செவிமடுக்கக்கூடிய வகையிலே புதிய அரசும் அதிலே மிகுந்த சிரத்தை எடுத்து அந்த அணை கட்டப்படாத தடுக்கும் முயற்சிகளே சட்ட ரீதியாகவும் ஒன்றிய அரசை அணுகியும் அதை தீவிரப்படுத்தும். கண்டிப்பாக முதல்வர் டெல்லி போயிட்டு திரும்பி இருக்கிறார்கள். நாளை திங்கட்கிழமை காலை என்று முதல்வரை நாங்கள் எல்லாம் சந்திக்க இருக்கிறோம். அந்த பயணம் குறித்தும் பேசப்பட்ட திட்டங்கள் குறித்தும் நிதி பெறப்படுவது குறித்தும் ஆலோசனை குறித்து அந்த ஆலோசனை மேற்கொள்ளப்படும். அந்த ஆலோசனை முடிவிலே அதை பற்றி முழுமையான விவரம் வெளியிடப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.